மக்கள் விரும்பும் போது அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது செய்தியாளர்களிடையே தெரிவித்திருக்கிறார். அதாவது நேற்று தமிழக அரசு அவசர சட்டம் ஜல்லிக்கட்டு நடத்த தேவையான அவசர சட்டத்தை இயற்றியிருந்தது. பிரதமரின் உறுதியை ஏற்றுதான் இந்த அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை 10 மணிக்கு வாடிவாசல் திறக்கப்பட்டு முதல் காலையே தானே வெளியிடுவார் என்று முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேற்று பேசியிருந்தார். அதன் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு அவர் சென்ற இடத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த முடியாத சூழல் நிலவி வருகிறது. இந்த நேரத்தில் மக்கள் விரும்பும் போது அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படும் என்று தற்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். தமிழக அரசு எடுத்திருக்கும் இந்த அவசர சட்டம் என்ற முயற்சி நிரந்தர தீர்வு அளிப்பதற்கான ஒரு முயற்சிதான் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்த அவசர சட்டமானது நீடித்த நிலையான சட்டம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டிகளை இனி தடையேதுமின்றி தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழகம் எங்கும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் நீடித்து வருகின்றன. அலங்காநல்லூரில் 7 நாட்களுக்கு முன் தொடங்கிய போராட்டமானது பிற இடங்களில் 6 நாட்களுக்கும் மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் ஒன்று கூடி நடத்தி வரும் இந்த தன்னெழுச்சி போராட்டத்தில் முன்வைக்கப்படும் ஒரே ஒரு கோரிக்கை ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான நிரந்தர தீர்வை மத்திய மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்பதுதான். அதன் அடிப்படையில் நேற்று தமிழக அரசு மத்திய அரசோடு சட்ட ஆலோசனை மேற்கொண்டு அவசர சட்டம் ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டாலும் போராட்டக்காரர்கள் மத்தியில் இந்த அவசர சட்டத்திற்கு தடை வந்துவிடுமோ என்ற அச்சம் நிலவி வருகிறது. மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை, இந்த அவசர சட்டமே நிரந்தரமான சட்டமாக மாறும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவசர சட்டம் நாளை கூடும் சட்டப்பேரவையில் சட்ட முன்வடிவாக தாக்கல் செய்யப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் ராமானுஜம் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராமானுஜம், முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசிய விவரத்தை சொல்லுங்க. அதாவது செய்தியாளர்களை இன்று அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை துவக்கி வைப்பதற்காக தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று இரவு மதுரை பாண்டியன் ஹோட்டலில் தங்கியிருந்தார். இன்று காலை வரை கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு. ஆனால் அந்த ஊர் பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தால் நடைபெறவில்லை. இதனைத் தொடர்ந்து அவர் தற்போது சென்னை திரும்பி கொண்டிருக்கிறார். செல்வதற்கு முன்னராக பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அலங்காநல்லூர் மக்கள் எப்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டி வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்போது நடத்தப்படும். மற்ற இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார் பத்மபிரியா. மற்ற இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளும் ஜல்லிக்கட்டு காளைகள் தொடர்பான ரேக்லா பந்தயம் போன்ற பந்தயங்களும் நடைபெறுவது உண்மைதான். இருப்பினும் ராமானுஜம், மக்கள் மத்தியில் அவசர சட்டம் மீது இருக்கும் அச்சம் என்ன, அது குறித்து விளக்கமாக சொல்ல முடியுமா? அவசர சட்டம் என்பது மத்திய அரசு தான். அதாவது நோட்டிபிகேஷன் என்பது லிஸ்டட் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய குரூவாலிட்டி அனிமல்ஸ் என்று மிகவும் வதைக்கப்படக்கூடிய காட்சிப்படுத்தப்படாத விலங்குகள் பட்டியலில் காளையை சேர்த்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசின் அவசர சட்டம் எப்படி மத்திய அரசினுடைய சட்டத்தை கட்டுப்படுத்தும்? அது மட்டுமில்லாமல் இது 6 மாத காலத்திற்கு இதனுடைய இருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போராட்டக்காரர்களுடைய குரலாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இவர்கள் கேட்கக்கூடியது நிரந்தர தீர்வு. நிரந்தர தீர்வு என்பது மத்திய அரசு சட்டம் கொண்டு வர வேண்டும். குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் தமிழகத்திற்கு குறிப்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு சாதகமான ஒரு தீர்ப்பை பெற்றுத் தருவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டக்காரர்கள் தீவிரமாக போராடி வருகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அவசர சட்டம் என்பது தற்பொழுது நடக்கக்கூடிய போராட்டத்தின் வீரியத்தை குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டமாகத்தான் பார்க்கிறார்கள். எனவே நிரந்தர தீர்வு என்பது அதுதான் என்று கூறியிருக்கிறார்கள். அலங்காநல்லூரை பொறுத்தவரை எத்தனையோ முயற்சிகள் 2-3 முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினாலும் போராட்டக்காரர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள். நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும், மற்ற பகுதியில் திண்டுக்கல்லில் உள்ள நத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்பட்டி என்ற ஊரில் போட்டி நடத்துவதற்கு முயற்சி மேற்கொண்டார்கள். அங்கும் மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் எங்கும் மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக முதல்வர் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கும் பொழுது இந்த சட்டமானது நிரந்தர தீர்வு தான், அச்சப்பட தேவையில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் போராட்டக்காரர்களை பொறுத்தவரை கள நிலவரம் வேறு விதமாக இருக்கிறது. இந்த ஒரு முறை நிரந்தர சட்டம் கொண்டு வருவதற்கு இருக்கக்கூடிய போராட்டத்தை கைவிட்டு விட்டால் எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு போராட்டத்தை வராது. அதனை எளிதாக மக்கள் போராட்டத்தை ஒடுக்கி விடுவார்கள். எனவே நிரந்தர தீர்வு வரும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்பதுதான் மக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தா இருக்கு பத்மபிரியா. ராமானுஜம், நாளையே சட்டப்பேரவை கூடவிருக்கிறது. நாளையே இதற்கான மசோதா நிறைவேற்றப்படும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்துமே ஒருமித்த கருத்தோடுதான் இருக்கின்றன. இந்த சட்டம் இயற்றப்படுவதற்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு?
அதை பொறுத்தவரை முதல்வர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அரசு கொண்டு வந்திருக்கக்கூடியது நிரந்தர சட்டம் தான். அவசர சட்டம் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 23ஆம் தேதி, அதாவது கூடக்கூடிய சட்டமன்றத்தில் இது தொடர்பாக விவாதம் நடத்தி முழுமையாக சட்டமானது ஏற்றப்படும். ஏற்கனவே குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலும் கிடைத்துவிட்டது. எனவே மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதே கருத்துதான் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரும் தெரிவித்திருந்தார். ஆனால் இதனை மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள். ஏற்கனவே இதே போல் கடந்த ஆண்டு மத்திய அரசு காளைகள் தொடர்பாக நோட்டிபிகேஷனில் ஒரு திருத்தம் கொண்டு வந்ததற்கு அப்பொழுது உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. அதுபோல் மீண்டும் ஒரு தடை வந்துவிட்டால் என்ன செய்வது? இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். மத்திய அமைச்சரவை கூறி உடனடியாக இந்த சட்டம் குறித்து மத்திய சட்ட திருத்தத்தில் குறிப்பாக காளைகள் காட்சிப்படுத்தப்படாத விலங்கு பட்டியலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றால் அவர் கரடி, புலி, சிங்கம் போன்ற விலங்கு பட்டியலோடு காளையும் சேர்த்திருக்கிறார்கள். அதை தங்களால் ஏற்க முடியாது என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தில் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது முதல்வர் பொதுமக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்தா இருக்கு. பத்மபிரியா.